நமோ ஹிமாலயா, லவ் அண்ட் லைட் ஆல். இந்த நெகட்டிவ் பீப்புள் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது நம்ம நிறைய பேசியிருப்போம். இருந்தாலும் அது கேட்கும் போது நல்லாயிருக்கும். ஐ நோ கேட்கும் போது நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம ப்ரோன் ஆகும் போது நம்ம கேட்டதை எல்லாத்தையுமே மறந்துடுவோம் ஈஸியாக. we fail to apply what we hear. அந்த செகண்டில் என்ன தோணுதோ அதை அப்படியே பண்ணிட்டு போயிடுவோம். அது பேர் தான் நாலேஜை மறக்கிறது. நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணது எப்படின்னா, யாராவது நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்மளும் போய் சண்டைக்கு போகிறது. இதுதான் நம்ம யூஸ்வலாக கோடிங் பண்ண ஒரு ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை நீங்கள் பிரேக் பண்ணணும். லேர்ன் டு பிரேக் த ப்ரோக்ராமிங். கண்டிப்பாக நம்மளோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக பெருசாக நல்ல ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நபர்கள் வரதான் செய்வாங்க. அவங்க எதுக்கு வராங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தே ஆர் கம்மிங் டு லோவர் டவுன் யூர் ஃப்ரீக்வன்சி. வெரி சிம்பிள். அதுதான் அவங்களோட ப்ரோக்ராம். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கோம். சரி, இப்படி ஒரு வால் வருது அப்படின்னா முதல்ல நம்ம ஸ்ட்ராங் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒரு செகண்ட் உணரணும். அந்த உணர்ந்துட்டீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டில் ஓகே, ஐ எம் ஸ்ட்ராங், மை ஃப்ரீக்வன்சி இஸ் குட், சம்திங் இஸ் கம்மிங் டு லோவர் மீ அப்படின்னா அந்த புரிதல் வந்துருச்சுன்னா உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுனா, ஒன்று க்ராஸ் பண்ணி போயிடலாம், அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை நம்மளை ஃபேமிலிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்மளை பண்ணுற நபர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள்கிட்ட பேசி புரிய வைக்கலாம். இல்லை பேசியெல்லாம் புரிய வைக்கல, ரொம்ப புல் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லை வேர்ட்ஸ் வழியாக யூஸ் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா சிம்பிள். ஜஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் அதெல்லாம் தெரியும் அப்படின்றத மைண்ட் எப்பயுமே ஆப்ரேட் பண்ண விடவே கூடாது. உங்கள் மைண்ட் ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னா ஈகோஸ்டிக் மைண்ட் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம எல்லாருமே ஒரு முட்டாள் அப்படின்றது நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு ஒரு ஹார்ஷாக தெரியலாம். எதுவுமே நான் எங்கேயோ படிச்சுக்கிட்டு வந்துட்டோ இல்லை யாரோ சொல்கிறது வச்சுக்கிட்டோ நான் இங்கே பேசுகிறதே கிடையாது. வாட் எவர் ஐ ஹவ் அப்ளைட் இன் மை லைஃப் தட் காட் டிரான்ஸ்ஃபார்ம்ட், அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ என்னால் அப்ளை பண்ண முடியும்னா உங்களாலையும் கன்ஃபார்மாக அப்ளை பண்ண முடியும். நானும் ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ஓவர் சென்சிட்டிவ். நான் ரொம்ப முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓவர் சென்சிட்டிவ் வேறு, ஓவர் சென்சிட்டிவ் வேறு. அப்படி இருந்த ஒரு ஆள் இப்போ இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுது அப்படின்னா ஸ்டில் ஐ எம் இன் த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராசஸ். அப்படின்னா அதில் கடந்து வந்த பாதையில் எப்படிலாம் நான் வந்தேன்றது தான் நான் இந்த ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறதே. நம்ம எதுவுமே இல்லை அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் இருக்கணும். இது நம்ம எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இல்லை நம்ம புல் பண்ணுறாங்கன்னா நம்ம எதுவுமே கிடையாது. கீப் சரண்டரிங். ரெண்டாவது சரண்டர் பண்ணணும். நான் ஒரு முட்டாள். ஆமாம், கேட்குறதுக்கு ரொம்ப ஹார்ஷாக தெரியும். என்ன, நம்ம ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கோம், நம்மளை புல் பண்ணுற அந்த மாதிரி போகக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சில பேர் பண்ணுறது என்னென்னா, அவங்களுக்கு தெரியும் அவங்க ஏன் நம்மளுக்கிட்ட வராங்க, நம்மளை லோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் பட் we repeat the same things. எப்பயாவது ஒரு தடவைனா ஓகே, பட் எப்பயுமே என்ன கேட்டாலும் அந்த ட்ரிகரிங் சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா தென் வாட் யூ டூயிங்? அப்போ உங்களுக்குன்னு உண்டான டைமை நீங்கள் ஒதுக்கலைன்றது தான் அர்த்தம். யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப்ன்றது இதுதான். தனிமைப்படுத்தி உங்களுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொன்னால் தெரியும். சில பேரை பார்த்தாலே நம்ம ட்ரிகர் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம யோசித்து இது இப்படி வந்துச்சுன்னா இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அமைதிப்படுத்தி நம்மளுக்கே சொல்லணும். அப்போ தான் அந்த சிச்சுவேஷன் இது ரொம்ப இட் வில் டேக் டைம். நான் சொல்கிறது இட் இஸ் அ வெரி பிக் ஒர்க். பட் இதை நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிங்கன்னா தான் உங்களால் அது மீண்டு வர முடியும். ஹூஎவர் இட் குட் பி. நம்மளுக்கு பிடிச்சவங்களே நம்மளை ட்ரிகர் பண்ணுவாங்க இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். தனிமைப்படுத்தி முதல்ல இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் ஹவு ஐ எம் கோயிங் டு ஹேண்டில் அப்படின்றது முன்னாடி ஹோம்ஒர்க் பண்ணி வச்சிடணும். நீங்கள் இதை ஹோம்ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் மைண்ட் ஓகே,
இது இப்படி தான் பேசும், இது இப்படி தான் எடுத்துக்கும் அப்படின்றது அதை ஆட்டோமேட்டிக்காக ரீரைட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு கோடிங்கையும். அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு பழசில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ யூ won't do that. நான் எழுதி வேணால் தரேன். இந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். யாருமே உங்களை ட்ரிகர் பண்ண முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டுக்கு அடித்தட்டம் என்ன பண்ணணும்னா, நம்ம முட்டாள், நான் ஒரு முட்டாள், எனக்கு ஒன்றுமே தெரியாது, பேசுகிறவங்களுக்கும் ஒன்றும் தெரியலை, ஒரு காமெடியாக பார்க்க தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ். அது என்னமோ அது சொல்லிட்டு போகுது, இறைவன் அருள்ல அதுவும் எதையோ ஒன்று கத்திட்டு போகுது, எதையோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்குப்பா அப்படின்ற அந்த தன்மைக்கெல்லாம் போகணும்னா முதல்ல நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்றத நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணும். ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுது அப்படின்னா your mind is still present there. it is very hard to say, பட் இதுதான் உண்மை. நம்மளை யாராவது ஒரு லேபிளிங் பண்ணுறாங்க, அதை நம்மளை ஹர்ட் பண்ணதுன்னா your mind is still operating in the game. ஸோ மைண்டை நம்ம இன்னும் ஆஃப் பண்ணலை. மைண்டை ஆஃப் பண்ணணும்னா அந்த சுச்சுவேஷன் க்ராஸ் பண்ணும் போது நம்ம ரீரைட் பண்ணணும் இந்த கோடிங் எல்லாத்தையுமே. யாராவது ஒன்று சொன்னால் நம்ம பதிலுக்கு 10 பதில் பேசணும், இல்லை நம்ம ஹர்ட் ஆகணும் அப்படின்றது தான் அந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸோட ப்ரோக்ராமிங். இதுலேயும் நம்ம சேர்த்து சொல்லணும்னா நம்ம அதுக்கு நிறைய இப்போ ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பதிவு பண்ணுறோன்னா, ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றத நான் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். அப்போ இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆனாலும் why these people are behaving in this way அப்படின்றது யாருக்காவது தோணுச்சானு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தோணணும், கேள்வி கேட்கணும். இது ஏன் இது வந்து மேட்ரிக்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிற, அப்புறம் வந்து திருப்பி இப்போ இவங்களாம் ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு அலைகிறாங்க, இவங்களும் என்லைட்டன்மெண்ட்டில் போக வேண்டியதானேன்னா நோ, தட் இஸ் நாட் பாசிபிள். அவங்களுக்குள்ள அந்த ப்ரோக்ராமிங் இன்னும் இருக்க தான் செய்யும். அவங்களோட லாயல்ட்டி டுவர்ட்ஸ் அ ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ். எல்லாருமே வந்து அதுதான் அது உண்மையானதுக்கே நோக்கி பயணிக்க முடியாது. ரொம்ப ஃபீட் பண்ணி அவங்களாம் திருத்துறது அப்படின்றது இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் திருத்த முடியும். ஸோ அவங்க ரொம்ப ஊறி போயிட்டாங்க ஃபால்ஸ் மேட்ரிக்ஸில். நம்மளா திருத்துறதுக்கே முடியல. ஸோ அந்த பஞ்சாயத்துக்குள்ளே நீங்கள் எப்பயுமே போகாதீங்க. நெவர் எவர் ட்ரை டு மேக் அண்டர்ஸ்டாண்ட் சம் ஒன். அதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. நம்மளை புரிஞ்சுக்கணும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வேறு மாதிரி இருந்திருப்போம், இப்போ ஒரு மாதிரி இருந்திருப்போம். இந்த அக்செப்டன்ஸ், இந்த அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம கேரக்டர் என்ன அப்படின்றதே நம்ம பவுண்ட்ரியும் இப்போ தெரியல, எதுவுமே தெரியலன்னும் போது இன்னொருத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது தான் பல பிரச்சனைகள் உண்டாகும். இதுதான் உண்மை. நீங்கள் எதை வச்சு நீங்கள் இதெல்லாம் எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இம்மீடியட்டாக கண்டிப்பாக 2-3 நாளில் வந்து அந்த ஒரு பிரச்சனை எதுலையாவது வந்து நின்றும். நம்மளை ட்ரிகர் பண்ணுறதுக்குனே வந்து நிற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஓகே அப்படின்னாலும் அப்படி கிடையாது. நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம வந்து லெசனெல்லாம் லீட் பண்ணிட்டோம், ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லவே இல்லை. நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் we will keep learning. எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் வந்து பாஸ் ஆக முடியாது, பட் எல்லா டைமும் ஃபெயில் ஆகாதீங்க அப்படின்றது தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே மெமரியை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்க யூ கேனாட் லேர்ன் எனிதிங் ஃபர்தர். இது வந்து ஒரு அப்டக்கிள் மாதிரி நின்றுட்டே இருக்கும். நீங்கள் இதை பாஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து போக முடியும். பட் அப்படி பைபாஸ் பண்ணிகிட்டே போகணும். கொஞ்சம் ப்ரெசண்ட்டில் வர ட்ரை பண்ணுங்கள். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி யாரோ வந்து என்னை எதோ கேவலமாக சொல்லியிருந்தா இட் won't affect me. நான் வந்து பர்சனலாகவே தான் நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் நம்ம ஏதோ ஒன்று பப்ளிக்கில் போயிட்டு நம்ம ஏதாவது நல்லது சொன்னாலுமே தேர் வில் பி சம் 4 people யாராவது இது என்ன பண்ணுற அப்படின்றது, இது முட்டாள்தனம்னு சொல்கிறது, வேலை இல்லையான்னு சொல்கிறது, நிறைய சொல்லுவாங்க. ஏன் அப்பப்போ வீடியோ வந்து இங்கே வந்து ஸ்ட்ரக் ஆகி வருது அப்படின்னா இதுவும் ஒரு ரீசன். நான் வந்து சில இடத்துங்களுக்கெலாம் நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே நம்மளுக்கு அவங்கள சில பேரை பார்த்தாலே தெரியும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா வெறும் காசு பணம் அப்படின்றதே கிடையாது, சாப்பாடு இதெல்லாம் தாண்டி நம்மளால் முடிஞ்சது எதையோ ஒரு க்ளோத்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாத க்ளோத்ஸ், புதுசாக இருக்கிற க்ளோத்ஸ் கூட நிறைய இருக்கும், வாங்கி அப்படியே ஸ்டாக் பண்ணி பீரோவில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்குறது. சில பேரால் வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வில்லேஜ் சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, அவங்களால ஒரு கூட்டம் கூட முடியாது. இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணலாம். டசன்ட் மீன் ஆல்வேஸ் லைக் எங்கேயோ சிட்டிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டெப் அவுட் ஆஃப் த சிட்டி. அது சிட்டின்றது ஒரு கம்ஃபர்ட் ஜோன், பட் இட் இஸ் அ கான்க்ரீட் ஜங்கிள். நான் அப்படி தான் நான் சொல்லுவேன்.
ஸோ கொஞ்சம் வெளியில் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண உங்கள் மைண்டு உங்களை தன்னைத்தானே வந்து ரீரைட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நபர்கள் கிராஸ் ஆவாங்களா அப்படின்னு நீங்கள் எப்படினாலும் உங்கள் ஆள் மனசில் என்ன கொஷின் இருக்கும்னா இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற அந்த 4-5 பேருக்குள்ளேயே வச்சு திஸ் இஸ் மை வேர்ல்ட் அப்படி திஸ் இஸ் மை ஹோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் நாட். இது பிளானட் இல்லை. உங்களுக்கே தெரியும் 8 பில்லியன் பீப்புள் இங்கே இருக்காங்க. அதில் எத்தனை பேருக்கு எத்தனை நீடு இருக்குதுன்னு தெரியுமா? ஸ்டெப் அவுட். ஸோ அதனால தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து என்னால் போட முடியல. நான் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் மட்டும் தான் எடிட்டிங்கும் பண்ணுறேன். என் எடிட்டிங் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். என்னோடய தம்ப்நெயில் வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஐ கேனாட் ஒர்க் ஆன் தட். ஸோ நான் போயிட்டு வரனால என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியல. பட் கண்டிப்பாக நான் வந்து அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சியை திருப்பியும் பிடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதுதான் நம்ம ஒன்று நினைப்போம், ஓகே நம்ம அதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம போகிறது. பட் காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். அதை கீப் சரண்டரிங். எல்லா விஷயத்துலையுமே இந்த தன்மை இருக்கணும். இப்போ இது ஒரு விஷயம் பேரிகேட் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஓகே என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னா அது பேரிகேட். பட் அதை தாண்டி நான் வேறு ஏதோ என்ன பண்ண வைக்கிறாரு அப்படின்ற தன்மைக்கு நான் போகணும். அதே மாதிரி தான் இஃப் எனி ஒன் ட்ரைஸ் டு ஷேம் யூ லைக் ஏதோ ஒரு விக்டிம்ஹுட். இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரிகர் உங்களை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை திருப்பியும் குழியில் தள்ளுறதுக்கு தான் வந்து நிற்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். இது மாபெரும் கூத்து என்னன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளை குழியில தான் தள்ளுறாங்க, நம்மளை அழுவ தான் வைக்கிறாங்க, நம்மளை ஹர்ட் தான் பண்ணுறாங்க. பட் இதே ப்ரோக்ராமை தான் நம்ம திருப்பி பண்ணுவோம். வை? ஏன் அப்படின்னா நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம 4 வார்த்தை திருப்பி திட்டினா தான் நம்மளுக்கு நல்லா இருக்குது, நம்ம 2 அழுதாதான் நல்லா இருக்குது, அதை நினச்சி ஃபீல் பண்ணால் தான் நல்லா இருக்குது அப்படின்றது நம்மளோட கோடிங். இப்போ அவங்களோட கோடிங்கை மாற்றுறதுலாம் நம்ம வேலை இல்லை. நம்ம கோடிங்கை மாற்றணும். தயவு செஞ்சு கொஞ்சம் தனியாக உங்களோட டைமை வந்து ஒதுக்குங்க. சும்மா சதா உட்காந்து ஃபேமிலி இதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. திருப்பி சொல்கிறேன், ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க இல்லை அப்படின்னாலும் the rest of the family will run. அது உங்களுக்கே தெரியும். nobody is going to யாருமே நிற்க மாட்டாங்க. people keep running. அதுக்காக அப்போ இவங்கெல்லாம் உண்மை இல்லையானா அப்போ உண்மை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் அது உங்களால் ஏற்றுக்க முடியாது. பட் பரவாயில்ல, நம்ம கமிட்மெண்ட்டில் இறங்கிட்டீங்க, அந்த கமிட்மெண்ட்டை ஃபில் பண்ணுங்கள். ஆனால் அதுவே உங்களோட 247 அப்படின்றது வச்சுக்காதீங்க. ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு லைன். இன்னொரு விஷயம் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். உங்களால் வந்து அப்படிலாம் என்னால் ஹோல்டு பண்ண முடியல, இந்த இடம் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்குன்னா வெளியில் தான் ஸ்டெப் அவுட் பண்ண முடியும். நிறைய பேரால் ஸ்டெப் அவுட் பண்ண முடியாது. ஈஸியாக வெளியில் வீட்டை விட்டுலாம் வெளில வர முடியாது இல்லையா? ஒரு மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடிக்கு போங்க, நேச்சரோடு போய் கனெக்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஆல்சோ அ சீக்ரெட். இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப மனசு சரியில்லையா, சூரியன் கிட்ட சொல்லுங்கள், சன் கிட்ட பேசுங்க. இல்லை என்னால் பேசலாம் முடியாது, யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் யூ ஜஸ்ட் கோ அண்ட் சிட் டவுன் அண்டர் த சன். தே வில் ரீட் யூ. அவங்க வந்து கரெக்ட் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாது எப்படின்னா அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தே ஆர் ரீரைட்டிங் யுவர் கோடிங். பட் நீங்கள் அதுக்கு வந்து நிற்கணும். நானே அழுதுக்குவேன், நானே பேசிக்குவேன், நானே பவுண்டரியை செட் பண்ணிக்குவேன்னு சொல்லி இந்த நான்ற தன்மையை விட்டுட்டு சன்கிட்ட போங்க. இம்மீடியட்டாக உங்களுக்கு ஹீல் ஆகும். நான் அடித்து சொல்லுவேன், யூ சே சம்திங், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி இதுவுமே நான் வந்து ரிப்பீட்டே ஆகக்கூடாது என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி யூ கீப் டெல்லிங் அண்ட் சரண்டரிங். அப்படின்னா அந்த சன் ஸ்டார் கேட் போர்ட்டல் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம பதிவு பண்ணுறோம். அங்கேருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு இருக்குது. அப்படின்றப்ப இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நம்மளுக்கு வேணால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷயமே இல்லை. இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் இமோஷன்ஸ் இல்லையா? இமோஷன்ஸ்னால தான் இவ்வளவும் வருது. அவங்கெல்லாம் அப்படி கிடையாது. தே ஒர்க் ஆன் ஹையர் இன்டெலிஜென்ஸ். நம்மள மாதிரி கிடையாது. ஸோ அதனால் ஒரு சன்னோட ஒரு கணக்கில் எப்பயுமே இருக்கு. ஒரு துணி காய போடுறதுனாலும் சன்னை பார்த்து ஒரு கும்பிட்டு ஒன்றும் கையெடுத்து கும்பிடல அப்படின்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனசார ஒரு பார்த்து தேங்க்யூ அப்படின்னாவது சொல்ல பழகுங்க. கிராட்டிடியூட். அதுக்கு தான் அந்த 5 பாயிண்ட்ஸை கொஞ்சமாச்சு பழகுங்கன்னு சொல்கிறது. ஒரு நாளும் ஒரு செகண்டும் இனி ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ ஃபாஸ்ட்டாக ட்ரிகர் பண்ணுறதுக்கும் வருவாங்கன்றது தான் பொருள். இதை புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ ஆர் ஆல் ரைட். யுவர் ஃப்ரீக்வன்சி இஸ் வெரி குட். நான் உங்களுக்கு இதை பதிவு பண்ணணுன்னே இருக்கிறேன். யுவர் ஃப்ரீக்வன்சி இஸ் அப்சல்யூட்லி குட். பட்
இந்த மாதிரி சுச்சுவேஷன், இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் பிரேக் பண்ணால் தானே முன்னாடி போக முடியும். ஏதாவது டெஸ்ட்டு வேணும்ல, ஏதாவது ஒரு அங்கங்கே ஒரு ஸ்பைஸியாக ஏதாவது ஒன்று நடந்தால் தானே ஒன்று முன்னாடி போகும். ஸோ கீப் மூவிங், அங்கேயே நிற்காதீங்க. நெகட்டிவ் பீப்புள் வில் பி தேர், நோ வேஸ் டு ரன். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதை நம்ம கற்றுக்கணும். ஸோ கம்மிங் பேக் 2025, இட்ஸ் அமேசிங் பீரியட். பிளானட்ரி பரேட், மெர்க்குரி வந்தாச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னும் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம், நிறைய பேர் வந்து இப்படி ஆவாங்க. இன் பிளேஸ் ஆஃப் ட்ரிகர்மெண்ட் இல்லை ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க எதையோ ஒன்று நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நோக்கி ஒன்று போகிறோம். இப்போ ஏதோ ஒரு படத்தில் வர மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. வி வில் ஸ்பீக் அபவுட் தட். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசுவோம். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம பேசும்போது இந்த பிளாட்ஃபார்ம் எதையாவது எனக்கு ஸ்ட்ரைக் ஏதாவது கொடுத்துருமான்ற வேறு எனக்கு அந்த ஃபீல் வேறு இருக்குது. அது மாதிரிலாம் நடந்துருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ 5 பாயிண்ட்ஸ். நம்பர் 1, மெடிடேஷன். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். விளக்கு உங்களால் ஏற்ற முடிஞ்சுன்னா விளக்கு ஏற்றி தியானம் பண்ணுங்கள். சின்ன சின்ன விளக்குலாம் இருக்குது. ரொம்ப பெரிய இந்த விளக்குலாம் நான் ஏற்ற சொல்லி, இன்னொன்று சின்ன விளக்குலாம் இருக்குது. அதை போய் வாங்கி வைங்க. நெய்யில் ஏற்றுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெயில் ஏற்றுங்க. மற்ற எண்ணெயெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது யூஸும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ நெய் ஃபஸ்ட்டு, பியோர் கீ, அது பேரே பாருங்கள் பியோர் கீ. 2வது நல்லெண்ணெய். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்னா ஏதோ ஒரு நல்லெண்ணெய் இல்லை, செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். தவம் பண்ண கற்றுக்குங்க. ஒரு 1/2 hour 1 hour அப்படியே லீட் பண்ணுங்கள். 24 hours வந்து என்ன தான் பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்கள். ஆஸ்க் யுவர் செல்ஃப் வாட் யூர் டூயிங் 24 hours என்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே வெளிச்சம். நம்பர் 2 இஸ் த கம்பேஷன். ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு குருவியோ, ஒரு நாய்க்கோ, இல்லை ஒரு எறும்புக்கோ தயவு செஞ்சு அதை பற்றி யோசிக்கவா செய்யுங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, அதை வேடிக்கை பாருங்கள். அது என்ன பண்ணுதுன்னு வேடிக்கை பாருங்கள். அப்படியே அதை நசுக்கி போடாமல் அது எப்படி அழகாக எடுத்துகிட்டு போகுது அதெல்லாம் வேடிக்கை பாருங்கள். சும்மா டிவி, ஃபோன் இதிலே சுற்றாதீங்க. அதை பார்க்க தான் ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். நம்ம அப்படியே குறுகுன மாதிரி போகக்கூடாது. நம்பர் 3 இஸ் த பவர் ஆஃப் நவ். இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அப்படியே போயிட்டே இருப்பீங்க. அது ஒரு ஆர்கியூமெண்ட்னாலும் சரி, இல்லை ஒரு ஸ்வைப் பண்ணுற ரீல்ஸ்னாலும் சரி, அப்படியே போயிடும். டைம் போயிடும், எனர்ஜி போயிடும், எல்லாம் போயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ப்ரெசென்ட்டில் வரத்துக்கு அந்த ஆக்டிவிட்டி மறந்துடவே கூடாது. ஈவன் இஃப் யூ சே தட் ஓகே என்னால் இப்போ ஒரு 3 minutes 5 minutes அப்படியே நான் வாட்சை பார்த்துட்டே இருக்க முடியும் தெரியுமா அப்படின்ற அந்த ஈகோலெல்லாம் ஆப்ரேட் ஆகக்கூடாது. கீப் ப்ராக்டிஸிங். எப்பயுமே நம்ம 0 அப்படின்ற தன்மையில் இருக்கணும். எவ்வளோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணி எவ்வளோ தூரம் முன்னாடி போனாலும் சரி, ஏதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எப்பயுமே வந்து பேஸ்லே தான் இருக்கணும். நம்ம எவ்வளோ முன்னாடி போனாலும் யூ ஷுட் நெவர் திங்க். அப்போனா உங்கள் மைண்ட் ஆப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கேட்டோடு நின்றும். இதெல்லாம் வந்து சீக்ரெட். எந்த ஒரு மேஜிக் நடந்தாலும் டோன்ட் ஸ்டிக் தேர், கம் டு த ப்ரெசன்ட். அடுத்து அப்படின்றது போயிட்டே இருக்கணும். ஸோ அடுத்த பாயிண்ட், பவர் ஆஃப் சரண்டர். இந்த சரணாகதி எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வரணும்னா சரண்டர் தான். வேறு எந்த இதுவுமே சொல்யூஷன் வரவே வராது. அதுக்கு எப்படி டேப் பண்ண, என்னால் எப்படியுமே டேப் பண்ண முடியல அப்படின்னா லாஸ்ட் பாயிண்ட் நம்பர் 5 இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி எப்பயுமே சொல்லணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு நெகட்டிவாக நடந்தாலுமே அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லி பாருங்களேன். நெக்ஸ்ட் டைம் அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் கூட ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியே நீங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதுவும் வாட் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் டெல்லிங். ஈவன் நம்மளை ட்ரிகர் பண்ணுறவங்களே ஒரு பாசிட்டிவ் வச்சா நம்மளுக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்க வராங்க பாரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாளடைவில் கண்டிப்பாக அப்படி அந்த நபரே மாறி நிறைய மேஜிக் நடக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் யூ ஷுட் சரண்டர், நன்றி சொல்லணும், ப்ரெசண்ட்டில் இருக்கணும். இந்த 3 பாயிண்ட்டையாவது ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்மளால் இந்த 3D வாழ்க்கையில் எல்லாரையும் டேக்கிள் பண்ணி நம்மளோட சோல் ப்ராஃபிட், சோல் மிஷனுக்கு போக முடியும் இல்லையா? இது தெரியறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே நிறைய கமிட்மெண்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் தட் இஸ் ஆல்சோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். நமோ ஹிமாலயா.